அனைவருக்கும் வணக்கம். ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல இன்ட்ராடே லெவல்ஸ் பார்க்கலாம். எந்த ஸ்ட்ரைக் எப்படி இருந்தால் என்ன நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இது முழுக்க முழுக்க கணக்கின் அடிப்படையில் எடுக்கக்கூடியது. நம்ம வந்து மார்க்கெட்டு மேக்ஸ் நம்புறோம். நம்ம இண்டிகேட்டர் பேட்டர்ன், மூவி ஆவரேஜ், பிரைஸ் ஆக்ஷன், ஓப்பனன்ஸ் எதுவுமே பார்க்கறது கிடையாது. மேக்ஸ் அடிப்படையில் சட்டன் ரூல் வைத்து வர்த்தகம் பண்ணுறோம். சரி, நம்மளுடைய ஆப்ஷன் கிளாஸ் ஜனவரி 12ஆம் தேதி தொடங்குது. அதுக்கான டீட்டெயில்ஸு டாபிக் என்ன கேட்டிங்களோ எல்லாருக்கும் நான் அனுப்பிட்டேன். யாருக்காவது வரலன்னா எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்டுக்கோங்க. செல் நம்பர் இதில் இருக்குது, ஆர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் செல் நம்பர். பேமெண்ட் என்ரோல் பண்ணுறவங்க நேற்றுலேருந்து என்ரோல் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். உங்களுக்கு கூகுள் ஷீட் மெசேஜ் பண்ணி எங்கிட்ட வாங்கிக்கோங்க. அதை ஃபில் பண்ணி அதை கூட அட்டாச் பண்ணி அனுப்பிச்சுட்டிங்கன்னா என்ரோல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு ஃப்ரைடே. நம்ம சேனலுடைய ஸ்லோகன் என்னங்க? மண்டே ட்ரேடு மிஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரைடே ட்ரேடு லாஸ் பண்ணக்கூடாது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இன்னைக்கு ட்ரேடு லாஸ் பண்ணக்கூடாது. சேஃபாக எங்கே பண்ணணுமோ, எந்த டைமில் பண்ணணுமோ அப்போ பண்ணி சரியான ட்ரேடு பண்ணுங்க. கொஞ்சம் டவுட்டாக இருக்குன்னா கூட எடுத்துக்காதீங்க, வேண்டாம்னு நெக்லெக்ட் பண்ணிடுங்க. நம்ம ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை யூடியூப் பார்க்குறவங்களா இருக்கட்டும். ஓகேங்களா? சரி, 24,200 கால் 138 ரூபாய்க்கு மேலே வரைக்கும் நிஃப்டி அப்சைட் பாசிபிள். அதுக்கு கீழே போயிடுச்சுன்னா நிஃப்டி டவுன் சைட் பாசிபிள். அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா 138 வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். கரெக்டா? இதுக்கு நியர் எங்க வர்றதோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் உங்க டிசிஷன் எடுத்தீங்கன்னா சரியா இருக்கும். இல்ல சார், அவருக்கு வரவே இல்லை சார், இப்படியே மேல போயிட்டார் சார், விட்டுருங்க, இக்னோர் பண்ணிடுங்க இதை. ஏன்னா அதுக்கு மேல போனா அங்க வேற வேல்யூ இருக்கும், அதை எடுத்துக்கிட்டு அது போயிடும். ஓகேங்களா? உங்களுக்கு நாங்க ஒருவேளை, ஏன்னா அது 1000 பாயிண்ட் ஏறினாலும் எங்கெங்க வேல்யூ இருக்குன்றது நமக்கு தெரியும். அது எங்க இருக்கக்கூடிய வேல்யூ எடுக்கும், அது சும்மா ஃபால்ஸா ஏமாத்துறாங்களா இல்லை, எல்லாமே நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இங்க வரும் பொழுது உங்க முடிவுகளை எடுத்தீங்கன்னா சிறப்பா இருக்கும். அதே அதுக்கு கீழே வந்துருச்சுனாங்களா நிஃப்டி இறங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல இங்கிருந்து ஏறினாலோ அல்லது எங்க ஏறினாலும் ஒரு விலையில போயிட்டு திரும்பணும், ஆறு அங்கிருந்து ஆப்பாங்க. அதே போலதான் கீழே வந்தாலும் ஒரு விலையில வந்து திரும்பணும், ஆறு டவுன் ஆகும். அப்போ அங்க சட்டன் ரூல்ஸ். ஒரு ஸ்ட்ரைக் எங்கெங்கெல்லாம் போனா திரும்பும், ஏன் அது திரும்புது அப்படிங்கிறதுக்கான விடைகள் உங்க கையில் இருக்கணும். ஓகேங்களா? நம்ம யூடியூப்ல வந்து 1000, ஏன்னா நிறைய நம்ம வந்து பேசிக்ஸ் எல்லாம் கிளாஸ்ல எடுக்கிறது கிடையாதுங்க. ஏன்னா அதெல்லாம் யூடியூப்ல நிறைய தமிழ்லயே போட்டிருக்காங்க, நிறைய இருக்கு யூடியூப்ல தமிழ். நம்ம வந்து இந்த இது போய் இந்த மணி, அடுத்த மணி, ஒட்டாத மணி, டைம் வேல்யூ, ஐவி இதெல்லாம் வச்சு என்ன பண்ண போறோம் சொல்லுங்க? ஒன்றும் பண்ண முடியாது வச்சு. புரியுதுங்களா? அப்போ மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸ் சார்ந்தது. அதுலயும் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் கிடையாது. ஸ்ட்ராட்டஜிங்கிறது டோட்டலி வேற. ஸ்ட்ராட்டஜிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும், மேக்ஸ்ங்கிறது என்னைக்குமே மாறாது. எனக்கு என்ன விடை வந்ததோ அதான் உங்களுக்கும் விடை வரணும். அதானே மேக்ஸ், அதானே சரியான விடை. எனக்கு 50 வந்துட்டு உங்களுக்கு 60 வந்து அது தப்பு இல்லை. அதை சார்ந்து படிங்க. இந்த வீடியோவின் நோக்கம் நீங்கள் சிந்திக்க வேண்டும். உங்க பகுதியில் உங்களுக்கு தெரிஞ்சு வேற சொல்லி கொடுத்தாலும் போய் கத்துக்கோங்க. இல்லை உங்களாலே ப்ராக்டிஸ் பண்ண முடியும்னா ப்ராக்டிஸ் பண்ணி வர்த்தகம் பண்ணுங்க. சிந்திங்க, சிந்தித்து செயல்படுங்க. யூடியூப்ல யாரை கொடுக்குறாங்க, கால்ஸ் கொடுக்குறாங்க, இதெல்லாம் வாங்கி பண்ணாதீங்க தயவு செய்து. நம்மளாம் என்னைக்கும் கால்ஸ் கொடுக்குறோம், இந்த இதுவே பண்றதில்லை. உங்க பணத்துக்கு நீங்க தான் சேஃப்டி. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.